வெல்கம் டு ஜெனி ஸ்டோரிஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என் தங்கச்சி உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். இவ பேரு தான் ஜாஸ். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் அண்ட் கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து சொல்ல போறோம். ஹாரர் அண்ட் கோஸ்ட் ஸ்டோரிஸ்க்காகவே புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அது சப்போர்ட் பண்ற விதமா கிட்டத்தட்ட 15,000 பேர் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறோம். இந்த சேனல்ல முதல் வீடியோவா வந்து நம்ம எல்லாருமே விளையாடுவோம்ல கிரானி. சோ கிரானி கேம்ல வர பாட்டி இருக்காங்களா, அவங்களோட உண்மையான ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஏன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த கேமே வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ட்ரூ இன்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்கிற பாட்டி யாரு, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்கள வச்சு எதுக்கு ஒரு கேம் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரானியோட உண்மையான பேரு வந்து டமாரா சம்சோனோவா அப்படின்றது. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு, அதாவது 2015 வந்து அவங்களுக்கு திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு 60 வயசு இருக்கிற பாட்டி என்ன பண்ணிருக்க போறாங்க, அவங்கள எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ற அளவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நம்ம கிரானியும் கிராண்ட்பா பாத்தீங்கன்னா ரஷ்யால ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம கிராண்ட்பா காணாம போயிடுறாரு. கிராணி வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அவர் காணும் அப்படின்னு. போலீஸ் வந்து சரி நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம், நீங்க பதட்டப்படாம போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நிறைய நாள் போயிட்டே இருக்கு. கிராண்ட்பா பத்தி கிராணிக்கு எதுவுமே தெரியவே இல்லை. சரி அபார்ட்மெண்ட் சும்மா தானே இருக்கு, இதை நம்ம வாடகைக்கு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராணி வந்து செர்காய் பொட்டானின்ற ஒருத்தருக்காக இந்த அபார்ட்மெண்ட்டை வாடகைக்கு விடுறாங்க. நிறைய நாள் நல்லதா போயிட்டு இருக்கு. ஆனா 2003 பாத்தீங்கன்னா நம்ம கிராணிக்கும் செர்காய் பொட்டானிக்கும் வாய் தகராறு வந்துருது. இந்த நடந்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம செர்காய் பொட்டானின் மர்மமான முறையில காணாம போயிட்டாரு. அவர் உயிரோட இருக்காரா, இங்க போனாரா அங்க போனாரா, அவரை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியவே இல்லை. வருஷங்கள் நிறைய ஆகுது. கிட்டத்தட்ட 2015 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரானி அண்ட் வேலண்டினா உலனோவா அப்படின்றவங்களுக்கு ஒரு காமனான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கிரானி ஒரு நாள் கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இது என்னோட ஃப்ரெண்ட், அவங்களுக்கு வந்து வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, அதனால வேலண்டினா கொஞ்ச நாளைக்கு இவங்க வந்து உங்க வீட்டுல வச்சு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அவங்க வேலண்டினா என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்கள வெல்கம் பண்ணிக்கிறாங்க. பட் அப்ப அவங்களுக்கு தெரியல கிரானியை வீட்டுக்குள்ள விட்டதுதான் அவங்க லைஃப்லயே அவங்க பண்ண ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிரானியை விட்டதுனால அவங்க வந்து எதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாம இருந்திருக்கு. ஏன்னா கிரானி உள்ள வந்து கொஞ்சம் மாசத்துலயே என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டை அவங்க வீடு மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு வேலண்டினாக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடு ரொம்ப பிடிச்சு போய் அங்கேயே வந்து டேரா போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் நம்ம டமாரா சம்சோனோவா வந்துட்டாங்க. பட் நம்ம வீட்டுல ஒரு தேர்ட் பர்சன் கொஞ்ச நாளைக்கு இருந்தா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பட் ரொம்ப நாள் இருந்தா நம்மளுக்கு பிடிக்குமா, பிடிக்காது. அதுதான் வேலண்டினாக்கும் நடந்திருக்கு. வேலண்டினா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களா ஓப்பனா சொல்லிட்டாங்க, நீங்க ரொம்ப நாள் இங்க இருந்த மாதிரி இருக்கு, இன்னுமா உங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க் முடியல, எப்ப வீட்டை காலி பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்க டமாரா கிட்ட எடுத்திருக்காங்க. பட் அங்கேயே டேரா போடலாம் அப்படின்னு நினைச்ச டமாராக்கு அது சுத்தமா பிடிக்கல. சோ அதோட விளைவா அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய கிளாஷ் ஏற்பட்டிருக்கு. இந்த கிளாஷ்க்கு அப்புறம் இனிமே இந்த உலனாவை நம்ம சும்மா விட்டுறக்கூடாது, இவங்களுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் நம்ம கிராணி என்ன பண்ணாங்கன்னா பக்கத்து ஊருக்கு போயிட்டு அவங்க தெரிஞ்ச ஃபார்மசிஸ்ட் கிட்ட ஒரு ட்ரக் வாங்கிட்டு வந்து நம்ம உலனாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாலட் வாங்கிட்டு வந்து அந்த ட்ரக் அதுல கலந்து கொடுத்துடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத உலனோவா நம்ம கிராணி எவ்வளோ அப்பாவி, எவ்வளோ நல்லவங்க, நம்ம இவ்வளோ பண்ணியும் நமக்கு இவ்வளோ பாசமா பக்கத்து ஊர்லாம் போய் சாலட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களேன்னு அதை சாப்பிட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மிஸ்டீரியஸா அவங்க வந்து கிச்சன்ல மயக்கம் போட்டு படுத்து கிடக்குறாங்க. இவங்களை வந்து பாத்ரூம்ல கூட்டு போய் கிராணி கொண்டு அவங்கள பேக் பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு ஸ்ட்ரீட்ல தூக்கி போட்டுறாங்க. அந்த பார்சல் வந்து அங்க இருக்க யாரும் வந்து ஒரு பெருசா ஒரு இதுவா கண்டுக்கல. ஒரு 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பார்சல்ல பிளட் ஸ்ட்ரெயின்ஸ், பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத வந்து அங்க இருக்க மக்கள்லாம் கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் தனியா போயிட்டு இருக்கும் போது இந்த அபார்ட்மெண்ட் ரெசிடென்ட் வந்து சர்வே பண்றதுக்காக சில ஆட்கள் வராங்க. வரும்போது உலனோவா அபார்ட்மெண்ட்ல பார்க்கும்போது உலனோவாக்கு பதிலா நம்ம கிராணி இருந்திருக்காங்க. இதனால இவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட பேசும்போது ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இதனால உள்ள போயிட்டு அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் ஃப்ளோர்லயும் பாத்ரூம் கர்டைன்ஸ்லயும் பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கதா அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல அதாவது டமாரா சம்சோனோவா வந்து ஒத்துக்கிறாங்க, கிட்டத்தட்ட 2 மர்டர் வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 2 நீங்க உங்களுக்கும் கேள்வி வரலாம், அதாவது வேலண்டினாவை கில் பண்ணா ஓகே, அது இன்னொரு பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது 2003 செர்காய் பொட்டானின்னு ஒருத்தர் காணாம போனாரு பாத்தீங்களா, அவங்களுக்குதான் இவங்க முதலே பாயசத்தை போட்டிருக்காங்க. பட் அப்ப வந்து இவங்க மாட்டாம இருந்திருக்காங்க. பட் வேலண்டினாவை கில் பண்ணும் போது அவங்க தலையெழுத்தோ என்னவோ அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க வேற இந்த 2 மர்டர் தான் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை
இதுல வந்துட்டு அவங்க வீட்டை வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவிடன்ஸ் எதுவும் பெருசா கிடைக்கல. பட் அவங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைரி. அந்த நம்ம ஒரு டைரினா என்ன பண்ணுவோம், நம்ம இன்னைக்கு இங்க போனோம் அங்க போனோம் இது எழுதணும் நாளைக்கு அது பண்ணணும், நம்ம இவ்வளோ வாழ்க்கையில இவ்வளோ என்ஜாய் பண்ணிருக்கோம், நம்ம வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் எழுதிடுவோம். ஆனா நம்ம கிராணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் இவங்களை பார்த்தேன், இவங்களை இப்படி கூப்பிட்டேன், இவங்களை இப்படி பண்ணேன், இவங்களை இங்க தூக்கி போட்டேன், அவங்க அங்க தூக்கி போட்டேன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. அது 3 லாங்குவேஜ் எழுதி வச்சிருக்காங்க. போலீஸ் அதை வந்து இங்கிலீஷ்ல இன்டர்பிரேட் பண்ணி அவங்க அதை இன்வெஸ்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ கிராணி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க தெரியுது கிராணி நார்மலான பர்சன் இல்லை அப்படிங்கிறது. அதனால அவங்க சைக்காட்ரிக் எக்ஸாமினேஷன்ல சென்டர்ல போய் அவங்களை எக்ஸாமின் பண்ணும்போது தான் தெரியுது அவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் அவங்க ஆபத்து, அது ஏன் அவங்களுக்கு அவங்களே ஒரு ஆபத்தானவங்கன்றதும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராணி வந்து சிசோப்ரெனிக் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகுது. சிசோப்ரெனிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரியல் வேர்ல்டுக்கும் இமேஜினரி வேர்ல்டுக்குமே வித்தியாசம் தெரியாது. ரெண்டுத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இன்வெஸ்டிகேஷன்ல எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்ச நாளைக்கு ஸ்பெஷலைஸ்டான ஒரு இன்ஸ்டிடியூட்ல வைக்கிறாங்க. 2015 டிசம்பர் 26 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமா இவங்களுக்கு வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து காசான்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவங்களை வந்து அதுக்கு அட்மிட் பண்றாங்க. இப்ப முன்னாடி வந்து 2 மர்டருக்கு தானே இவங்களை வந்து சந்தேகப்பட்டாங்க. அதுக்கப்புறம் டைரி எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இவங்க ஒரு 14 மர்டர் கிட்ட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள கூட இவங்களே கில் பண்ணிருக்கலாம் அப்படின்றதும் ஒரு பெரிய சந்தேகம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, இதெல்லாம் விட ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் எல்லாம் எப்ப தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராணியோட ஃப்ரெண்டை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது. அது என்ன ஷாக்கிங்கான நியூஸ்னா, நம்ம கிராணிக்கு ஒரு ரோல் மாடல் இருந்திருக்காங்க. அந்த ரோல் மாடல் யாருன்னா சோவியட் சீரியல் கில்லர் ஆண்ட்ரை. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 55 பேரை கொலை பண்ணி கேனிபாலிசம் ஃபாலோ பண்ணிருக்காரு. கேனிபாலிசம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனுஷங்களே சாப்பிடுறது. அவங்க வந்து 1994 எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இவர் தான் நம்மளோட கிராணியோட பெரிய ரோல் மாடல். போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒருவேளை கிராணி இந்த மாதிரி சீரியல் கில்லர் ஆனதுக்கு இவர் காரணமா இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருந்திருக்கு. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராணியோட ஃப்ரெண்ட் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ல, டமாரா வந்து என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கா ஒரு தடவை, நான் வந்து கூடிய சீக்கிரம் ரொம்ப ஃபேமஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு என்ன அந்த ஃபேமஸ் அர்த்தம் அப்படின்றது அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க எதை பேஸ் பண்ணி ஃபேமஸ் ஆக போறாங்க அப்படின்னு சொன்னது. பட் லேட்டர் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இந்த சீரியல் கில்லர் மாதிரி நிறைய கில் பண்ணி ரஷ்யன் சீரியல் கில்லர் அப்படின்ற பேரை வாங்கி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஆண்ட்ரே வந்து சோவியட் சீரியல் கில்லர்னு பேர் வாங்கினாங்கல்ல, சோ அவங்கள ரோல் மாடலா எடுத்து இவங்க இந்த பேரை வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பர்சனலா ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை பாட்டி வந்து அதாவது இந்த டமாரா சம்சோனோவான்றவங்க வாலண்டியரா வந்து மாட்டணும் அப்படின்றதுக்காகவே ஈஸியா எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி வேலண்டினாவை கில் பண்ணி அந்த பாடி பார்ட்ஸை டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்றது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்கள சுத்தி இருந்த ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து இவங்க வந்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நான் ஹாப்பியா இருக்கு, இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல வந்து இவங்களுக்கு எதிராக ஜட்மெண்ட் வரும் பாத்தீங்களா, ஜட்மெண்ட் வந்து இவங்க ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்னு தெரியும் போது இவங்க வந்து இதுக்கப்புறம் நான் ஜெயில தான் வாழ்க்கை அதாவது ஃபுல்லா வந்து கழிக்க போறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு ரொம்ப ஸ்மைல் பண்ணி எல்லாரும் பார்த்து கிளாப் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமாவே தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் வேணும் அப்படின்னு. அதனாலதான் வந்து அவங்க டெலிபரேட்டா வந்து எவிடன்ஸ் எல்லாத்தையும் அங்கங்க லீக் பண்ணிருக்காங்க. இல்ல ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், டைரியில அத்தனை பேரை வந்து கில் பண்ணிருக்கேன்ற மாதிரி நான் இவங்க ஃபிளஷை டேஸ்ட் பண்ணிருக்கேன் அது இதுன்னு எல்லாமே எழுதியிருக்காங்க. மேபி அவங்க எழுதாம இருந்திருந்தாங்கன்னா இது தெரிஞ்சிருக்க போறது கிடையாது. 2003லயே வந்து அவங்க ஒரு கில் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கான எவிடன்ஸும் யாருக்குமே கிடைக்கல அவங்களா அதை ஒத்துக்கிற வரைக்கும். இப்ப வேலண்டினாவோட பாடி பார்ட்ஸும் கிட்ட பக்கத்துலயே டிஸ்போஸ் பண்ணதுனாலதான் கிடைச்சது. கிட்டத்தட்ட வந்து 23 ஜூலை அவங்க இறந்திருக்காங்க. 26th வந்து பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 நாள் அவங்களுக்கு டைம் கேப் இருந்திருக்கு. அந்த 3 நாள்ல அவங்களால வந்து அந்த பாத்ரூம்ல இருக்கிற பிளட் ஸ்டெயின்ஸ் கிளீன் பண்ணாம இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க மேபி டெலிபரேட்டா கூட அதை கிளீன் பண்ணாம இருந்திருக்கலாம். அப்பதான் வந்து நம்ம மாட்டுவோம், இது மூலமா நம்ம இவ்வளவு நாள் லைஃப் லாங் கோலா நினைச்சிட்டு இருந்தது அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். சோ இதோட வந்து இந்த ஸ்டோரி முடியுது. ஆனா எனக்கு ரொம்ப பயமுறுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிராணி கேம் எல்லாருமே விளையாடுவோம்ல, நம்ம வேற கிராணி கேம் விளையாடும் போது நிறைய ஃபன் பண்ணிருக்கோம். பலி மூக்கின்னு சொல்லியிருக்கோம், அதோட செல்லம் பாட்டி பேத்தி பேரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம சாப்பிடுறதுக்கு வர்றேன், அதுக்கப்புறம் வந்து சட்டியில உட்காருன்னு சொல்லிட்டு. ஆனா நிஜமாவே ஒரு பாட்டி
என் பேத்தி மாதிரி இருக்கமா, என் பேர மாதிரி இருக்கமா, வீட்டுக்குள்ள வாமா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்கள போட்டு தள்ளி அவங்க ஃபிளஷ்லயே சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது லைட்டா ஷிவர் ஆகுற மாதிரி தான் மக்களே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த கேம் கூட போகும்போதெல்லாம் எனக்கு கிராணி பாட்டி மூஞ்ச பார்த்தாலே எனக்கு டமாரா மூஞ்சி தான் வர மாதிரி வேற இருக்கு. அத வேற நினைக்கும் போது உள்ள பக்கு பக்குன்னு. சரி ஓகே, நம்ம பள்ளிமுக்கி வேற டமாரா சம்சோனவா வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சிருவோம். ஏன்னா பிரிச்சு வைக்கல நம்மளால இருக்க முடியாது. சரி, இதோட பாத்தீங்க அப்படின்னா டமாரா சம்சோனோவோட ரியல் ஸ்டோரி முடியுது. இத கிராணி கேமோட எங்க கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலண்டினாவை கில் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்ரூம்ல தான் பாடி பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க, அதாவது பாட்டா கட் பண்ணி. சோ அங்க நம்மளுக்கு பிளட் ஸ்டெயின்ஸ் கேம்ல பார்த்தா தெரியும். அதே மாதிரி பேஸ்மெண்ட்ல ஒரு மர்டர் பண்ணிருக்காங்க, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கும். சோ அங்கங்க அந்த ட்ரூ இன்சிடென்ட்ஸை எடுத்து இந்த கேமுக்கு வந்து அங்கங்க வந்து அவங்க கிரியேட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. சோ அந்த கில் பண்ண நம்ம டமாரா சம்சோனோவா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஃபேமஸ் ஆகும்னு நினைச்சவங்க கேம்ல அதை விட ஃபேமஸ் ஆகும்னு கண்டிப்பா நினைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க நினைச்சது பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஆனா இப்படி ஒரு ஃபேமஸ் வேணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லதான். எதுக்கு? பட் அவங்க நார்மலான பர்சன் இல்ல, என்ன சிசோப்ரெனிக் அப்படின்றதுனால நம்ம தான் அந்த மாதிரி பர்சன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இதனாலதான் சொல்லுவாங்க நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே, யாராவது தெரியாதவங்க ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயினா கிட்ஸுக்கு சாக்லேட் உங்களுக்கு பிடிச்சது கொடுப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட பேத்தி மாதிரி இருக்கு, என் பேரமா இருக்கு, என் பேத்தி பேரனுக்குலாம் உன் வயசு தான்ப்பா, வாப்பா என் வீட்டுக்கு போய் விளையாடிட்டு வரலாம்னு சொல்லுவாங்க. யாரு கூப்பிட்டாலும் நோ, எங்க அம்மா அப்பா கிட்ட கேட்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, மெயின்லி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகேவா? சோ இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்தடுத்த வாரமா நாங்க 2 பேரும் உங்களை பார்க்க வரும். அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்கு நாங்க எல்லாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்த வீடியோல சந்திக்கலாமா? பை பை, லவ் யூ ஆல்.